நீதிமொழிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை யாராவது ஒருவர் நிதானமாய் வாசிக்கலாம். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரியோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிக்கலாம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரிகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு நிமிஷம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இன்றைக்கு துதிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட விலைக்காக மக நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா, தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். தேவனுடைய வார்த்தை கர்த்தர் நீங்கள் அதிகாரப்படுத்திருக்கீங்க. என்னுடைய வார்த்தையில் ஜீவனும் வல்லமை இருக்கிறது. அந்த வார்த்தை கர்த்தர் வெளிப்படுத்த நல்லபடியாக ஜெபிக்கிறோம். அடியன் உள்ளத்திலே கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஜனத்தின் மத்திலே கர்த்தாவை கொடுக்க அடியனை எடுத்து நீர் பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஏற்று போராடுகிற எல்லா தேசாதிபதியின் ஆவியின் வல்லமைகள் முந்தின பலவானையும் நசனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவைகளை கட்டி ஜெயம் எடுத்து ஜெபிக்கிறோம். அற்புதங்களை அடையாளங்களை கர்த்தர் காண செய்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். சாந்தலை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து ஒரு பாடலை பாடுவோம். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ், இயேசுராஜனம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜனம் சொந்தமாயினார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். திருவாயே என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னம் திருவாயே என்னை குறித்து விட்டார், தூரம் அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த சற்று வேளை நாம் சிந்திக்க போகிற தேவனுடைய வார்த்தை புத்தியுள்ள ஸ்திரீ, புத்தி இல்லாத ஸ்திரீ, இவைகளை குறித்து சற்று வேளை சிந்திக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கடந்த நாட்கள் உமன்ஸ் டே ஆனபடினாலே இந்த நாளிலே இந்த வார்த்தையை ஆவியானவர் வெளிப்படுத்தினார். ஆனபடினால் இந்த வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. சாலமன் ஞானியால் எழுதப்பட்ட ஒரு வார்த்தையை தான் நான் வாசிக்க கேட்ட முதலாவது வேத பகுதியிலே நீதிமொழியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 1வது வசனம், புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள் என்பதை குறித்து அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு வீட்டை கட்ட வேண்டுமானால் 3 விதமான காரியங்கள் தேவை. 1 பொருளாதாரம், 2 நேரம், 3வது உடல் உழைப்பு. இந்த 3 காரியங்கள் இருந்தால்தான் ஒரு வீட்டை கட்டி முடிக்க முடியும். ஒரு வீட்டை கட்டுவது ஒரு சாதாரண காரியம் இல்லை. அது ஸ்தோத்திரம், சிலர் 3 மாதங்கள் கட்டி முடிக்க முடியும், அல்லது 7 மாதங்கள் கட்டி வைக்க முடியும், அல்லது 1 வருடத்திற்குள் கட்டி முடிக்க முடியும், அல்லது சில வருடங்களே எடுத்து கட்டி முடிக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். இவ்வண்ணமாக ஒரு வீட்டினுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த வண்ணமாக அந்த வீட்டை கட்டி முடிக்கிறதுக்கு சமயங்கள் எடுக்கும். ஆனால் அந்த ஒரு வீட்டை இடித்து மாற்ற வேண்டுமானால் ஒரு சில நிமிடங்களிலே நிச்சயிக்கலாம் அதை இடித்து மாற்ற முடியும். அப்படியானால் அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த தினத்திலே நாம் சிந்தைக்கு நேராக
தேவனாகிய கர்த்தர் தந்துள்ள வார்த்தை, ஒரு புத்தியுள்ள ஸ்திரீயாய் இருப்போமானால் அந்த ஸ்திரீயானவள் அந்த வீட்டை கட்டி எழுப்புவாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புத்தியில்லாத ஒரு ஸ்திரீயாய் காணப்படுவாரானால் அந்த ஸ்திரீயானவள் அந்த வீட்டை ஒவ்வொரு நாளும் இடித்து மாற்றுகிற ஒரு ஸ்திரீயாய் இருப்பாள். இந்த காலை வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் புத்தியுள்ள ஸ்திரீயாய் இருக்கிறோமா அல்லது புத்தி இல்லாத ஸ்திரீயாய் இருக்கிறோமா என்பதை ஒன்று நம்ம நிதானித்து அறிந்தால் மிகவும் அது பிரயோஜனமாக இருக்கும். நாம் எவைகளை சரிப்பிடித்து கொள்ள வேண்டும் என்பதை உணர்ந்து அவைகளை சரிப்பிடித்து கொண்டோமானால் நம்முடைய வீட்டை தேவனாகிய கர்த்தர் அவர் கட்டி எழுப்புவதையும் வரும் நாட்கள் அது சாட்சியாய் கூறத்தக்கதாக கர்த்தர் நமக்கு கிரியை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, ஒரு வீட்டை கட்ட வேண்டுமானால் பொருளாதாரம் தேவை, வருமானம் தேவை, பணம் தேவை. இந்த பணத்தை தேவனாகிய கர்த்தர் ஸ்தோத்திரம் நம்முடைய புருஷனுடைய கையும் பிரயாசங்களினால் நாம் செய்கிற தொழிலினால் ஸ்தோத்திரம் வேலைகளினால் ஸ்தோத்திரம் கர்த்தர் நம்ம குடும்பத்துக்கு தருகிற அந்த பொருளாதாரத்தை, அந்த பணத்தை நாம் எவ்வளமாக செலவிட வேண்டும், அதை எவ்வளமாக பயன்படுத்த வேண்டும், அதை வீணாய் செலவழிக்க கூடாது என்கிற ஒரு புத்தியை எடுத்துக்கொள்வது ஸ்திரீயினிடத்தில் இருக்கிற ஒரு கடமை. ஸ்திரீயானவள் அந்த பணத்தை சரியான விதத்தில் செலவிடாதபடிக்கு தாறுமாறாக செலவழிப்பாளானால் அந்த ஸ்திரீ புத்தி இல்லாத ஒரு ஸ்திரீயாக இருக்கிறாள். சிலவங்க பார்த்தா போதும் ஒரு சிறு வருமானமாக தான் இருக்கும். அந்த சிறு வருமானத்தின் மூலமாக பார்க்கிறவர்கள அந்த வீடு கட்டப்பட்டுட்டே இருக்கும். ஒவ்வொரு நாளுக்கும் அவங்க வீட்டில் மாற்றத்தை பார்த்துட்டே இருப்போம். சிலதை பார்த்தாச்சுன்னா ஸ்தோத்திரம் அதிக வருமானம் இருக்கும், ஆனால் வீட்டிற்குள் வளர்ச்சியை காண முடியாது. ஆனால் ஒரு நார்மல் ஸ்டேஜிலேயே அந்த வீடு போயிட்டுருக்கிற ஒரு அனுபவத்தில் இருந்து கொண்டிருக்கும். காரணம் என்ன என்று பார்க்கும்போது அது வீட்டில் இருக்கிற ஸ்திரீ சரியாக தன் புத்தியை செயல்படுத்தவில்லை. சரியாக புத்தியை செயல்படுத்தியிருப்பாள் அது ஸ்தோத்திரம் அந்த வீடு நாளுக்கு நாள் கட்டப்படும் என்று வேதம் அருமையாக தெளிவுபடுத்துகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. பாருங்க, நம் வீட்டில் உள்ள பொருட்களை வாங்கி அல்லது ஸ்தோத்திரம் நாம் பொருட்களை வீட்டிற்கு வாங்கி ஒரு பொருள் அழிந்து போகிறது ஆனால் கூட அது நம் வீட்டை இடிக்கிற ஒரு சமானத்துக்கு மீதாய் மாறுகிறது. ஆகாரத்தை நாம் ஆயத்தம் பண்ணுகிறோம், அளவுக்கு மிஞ்சி அதை செய்து வீணாய் வெளியே கொட்டுகிறோம். ஆனால் அந்த ஸ்திரீ புத்தி இல்லாத ஒரு ஸ்திரீ. போதுமானதை அப்பப்போ செய்து சாப்பிட்டாலும் பரவாயில்லை, ஆனால் சுத்த சமயத்துக்கு ஏற்ற வண்ணமாக தேவைக்கு தக்கதாக செய்து அதை புசித்தோமானால் அந்த ஸ்திரீயானவள் சேவிங்ஸ் பொருளாதாரத்தை சேகரிக்கிற ஒரு ஸ்திரீயாக இருக்கிறாள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். 10 ரூபா வரதை 20 ரூபாயா நம்ம கடையில் செலவழிச்சிட்டோமானா அந்த ஸ்திரீ எப்படிப்பட்ட ஸ்திரீ தெரியுமா? புத்தி இல்லாத ஒரு ஸ்திரீ. இது ஆகாரத்திலே இந்த புசிக்கல தப்பு கிடையாது. நல்லா புசிங்க, நல்லா சாப்பிடணும், நல்ல ஆரோக்கியமாக இருந்தால் தான் வேலை செய்ய முடியும். ஆகாரத்தை வீணாக்க கூடாது. வீணாக்குவோமானால் அந்த ஆகாரத்தை தந்தது தேவனாகிய கர்த்தர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதை குறித்து ஒரு நாள் தேவனாகிய கர்த்தருக்கு நாம் கணக்கு ஒப்பிக்க வேண்டும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. நாம் ஸ்தோத்திரம் நாம் வீணாக்கினவைகளை அவைகளை குறித்து நாம் கணக்கு ஒப்பிக்க வேண்டும். சில பார்த்தாச்சுன்னா வீட்டில் தேவையில்லாத சப்புச்சவறு சாணங்கள்லாம் வாங்கிட்டே இருப்பாங்க. தேவையில்லை, தேவையில்லாத தேவையான காரியத்தை மாத்திரம் நம்ம வாங்கி அதை பிரயோஜனப்படுத்தினோமானால் அவைகள் தம் வீட்டை ஸ்தோத்திரம் கட்டுகிற ஒரு புத்தி உள்ள ஸ்திரீயாக இருக்கிறாள். தேவையில்லாத சாணத்தெல்லாம் கொண்டு போட்டு அதை 2 நாட்கள் அடித்து உடச்சி அதுக்கு பிறகு ஆக்கரில் குப்பை கூடிட்டே இருக்குமானா வீட்டில் இருக்கிற ஸ்திரீ சரியில்லைன்னு அர்த்தம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, நம்முடைய அத்தியாவசிய தேவை இதுவா அப்படி அறிந்து அதை வாங்கணும்.
அது இது அத்தியாவசியம் இல்லாவிட்டால் அது நிதானமாய் வாங்குவதற்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி நினைச்சணும். அதை வாங்கி கொள்வோமானால் அது நமக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. பொருளாதாரத்தை என்ன செய்யணும்னா நம்ம சேவிங்ஸ் பண்ணுற ஒரு கடமை ஸ்திரீகளுடைய கரத்தில் இருக்கிறது. 10 ரூபா வருகுன்னா அது 2 ரூபா கூட நீ சேர்த்து வைக்காட்டா நீ புத்தி இல்லாத ஒரு ஸ்திரீ. 10 ரூபா வருகு 10 ரூபாயும் செலவழித்து அடிச்சுனால 2 ரூபாய்க்கு கூட கடன் வாங்கிட்டோன்னா நீ புத்தி இல்லாத ஒரு ஸ்திரீ. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அந்த 10 ரூபாயில் 2 ரூபா நம்ம சேர்த்து வைக்கிறோம், 1 ரூபா சேர்த்து வைக்கிறோம்னா அது புத்தி உள்ள ஸ்திரீ. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதே போல் நேரத்தை சிலவங்க வீணாக்கிட்டு இருப்பாங்க, கவலையே பேசிட்டு இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் பார்த்தாச்சுன்னா பாரத்தை, வேதனை, கண்ணீரை இதை சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஏன்னு கேட்டாச்சுன்னா நேரத்தை தேவனோடு கூட செலவிடுவதற்கு பதிலாக அந்த நேரத்தை வேறு யாரு கூடாது என்ன செய்வாங்க, செலவிட்டுட்டே இருப்பாங்க. சில ஸ்திரீகளை பார்த்தாச்சுன்னா புருஷன் வேலைக்கு போயாச்சுன்னா அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டோடு தான் ஒரே கதை, அல்லது செல்ஃபோனில் ஒரே கதை, அல்லது டிவியில் துன்மார்க்கன் போடுகிற வெளிச்சம் பாவமான செய்தியே பார்த்துருக்கு தான் அவங்க நேரம். நேரம் செல்ஃபோனில், யூடியூப்பில் ஸ்தோத்திரம் இப்படிப்பட்ட குறு நாடகங்கள், சிரிப்பு நாடகங்கள் இவைகளை பார்த்து நேரத்தை செலவழிச்சுட்டே இருப்பாங்க. அவங்ககிட்ட கேட்டேன்னா இன்று நீங்கள் செபித்தீர்களா, இன்று நீங்கள் வேதத்தை வாசித்தீர்களா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாச்சுன்னா சிரிச்சுட்டே நிற்பாங்க. காரணம் என்னன்னா நேரத்தை வீணாக்கிற ஒரு சகோதரி.